வணக்கம். நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை எப்படி பார்ப்போம்? குத்தி ஸ்ட்ரிப்பை வச்சு அதில் வரும் இல்லைங்களா, அதை பார்த்து பார்ப்போம். சில பேருக்கு குத்தி ஸ்ட்ரிப்பை வச்சு பார்க்குறதுக்கு வலிக்கும் அப்படின்னு, இல்லை டைம் இருக்காது, இல்லை அதுக்கு ஒரு சலிப்பாக இருக்கலாம். அதனால் சர்க்கரையின் அளவு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது சிரமம் இருக்கும். இப்போ என்னன்னாக்கா, ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, ஃப்ரீஸ்டைல் லிப்ரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் ஃப்ரீஸ்டைல் லிப்ரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இதை வச்சு நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஆன் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கனாக்கா இம்மிடியட்டாக உங்களுக்கு என்ன சர்க்கரையின் அளவு என்னன்னு உங்களுக்கு காட்டுது, 96. இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் ஒன்றும் கொடுக்கல, ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்கோசரம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃப்ரீஸ்டைல் லிப்ரே இது 14 நாள் நம்ம பாடியில் வச்சுக்கலாம். 2 பாக்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இது சென்சர், இது ரீடர். சென்சர் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்க போது, இந்த ரீடருங்கிறது எப்போ வேணால் நம்ம அதை வச்சு ரீட் பண்ணிக்கலாம், எவ்வளோ குளுக்கோஸ் நம்ம பாடியில் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சென்சர் பார்த்தீங்கன்னாக்கா ரீடரில் இது ரீடர். ஓகே, இது ரீடர் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜர் ஒன்று இருக்குது. அது ஒரு யூஎஸ்பி ட்ரைவ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதை சார்ஜ் போடலாம். அடுத்தது இது சென்சர். இது நம்ம பாடியில் இருக்க போகிறது. இது 14 டேஸ். இது என்னன்னு பார்ப்போம், பிரித்து உங்களுக்கு காட்டுறேன். இது 2 இது கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா த்ரெட்டிங் சிஸ்டம் மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு த்ரெட்டிங் சிஸ்டம் இது பார்க்கலாம். இருங்க, அது முதல்ல இதை பார்த்துருவோம். இது ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது ஓகே, இது ஒரு போர்ஷன் இந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஏரோ இருக்குது பாருங்கள். ரைட், இப்போ இது அனதர் போர்ஷன் த்ரெட் இருக்குது. ஆன்டி கிளாக் வைஸில் திருப்புறேன். திருப்பியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா சின்ன நீடில் இருக்குது. சின்ன நீடில் ஒன்று இருக்குது. இந்த நீடில் தான் பாடியில் இருக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு பாருங்கள் கவ் மாதிரி இருக்குது. ஸோ இதை இதோட ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஏரோ நம்பருக்கு நேராக ரெண்டையும் மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, இந்த லைன் கூட இங்கே இருக்குது பாருங்கள், இதை வச்சுட்டு ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது இது வெளியே வந்துடுது. இது இனிமேல் தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் இருக்குது, சின்ன மைனஸ் பாருங்கள், ஒரு நீடில் தெரியுதா, சின்ன நீடில் இருக்குது. இந்த நீடில் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு பஞ்ச் மாதிரி நமக்கு பாடியில் இருக்க போகுது. அது எப்படி அப்படிங்கிறது காட்டுறேன் இப்போது. ஓகே, இது ஒரு வைப் இருக்குது. இந்த வைப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கையில் எங்கே போடுறோமோ அந்த இடத்துல வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போது இதை ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். இந்த ஜஸ்ட் லைக் ஸ்டேப்லர் மாதிரி ஒரே ஒரு பஞ்சு ப்ரெஸ் பண்ணாக்கா ப்ரெஸ் ஆகிக்கும். அதை நான் பண்ண போகிறேன்.
இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வைக்கிறேன் நான். இந்த இடத்துல வச்சுட்டேன். இதை வச்சுட்டு ஒரே 1 2 3 அவ்வளோதான் ப்ரெஸ். இது வந்துருச்சு, இது ப்ரெஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இது வந்து சென்சர் ஆகிடுது இப்போது. ஸோ இது வந்து பாடியில் 14 டேஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நம்ம வந்து நீங்கள் குளிக்கும்போது படுக்கும்போது எல்லாம் அப்படியே இருக்கும். இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி, அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்குது, அந்த நீடில் வந்து பாடியில் இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, இது சென்சர் நம்ம பாடியில் இருக்க போது, அது வந்து ரீடர், அந்த ரீடரை வச்சு நம்ம பார்க்க வேண்டியது தான். இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ. ஓகே, இப்போ இந்த ரீடரை வந்து என்ன பண்ணுறோம், ரீடரை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணாக்கா என்ன வருது பாருங்கள், செக் குளுக்கோஸ், ஸ்கேன் அ ரீடர் டு செக் தி குளுக்கோஸ்னு வருது இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். இப்போ ஸ்கேன் த ரீடர் டு செக் தி குளுக்கோஸ்னு. இப்போ இது என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் ஏ நியூ சென்சர் அப்படின்னு வருது. ஓகேவா, இருங்க பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் நியூ சென்சர், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாக்கா ஸ்கேன் த சென்சர் டு ஸ்டார்ட்னு வருது. இப்போ என்ன பண்ணணும், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ என்ன வருதுனாக்கா 60 seconds நியூ சென்சர் ஸ்டார்டிங் அப். 60 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமேல் வந்து நீங்கள் 24/7 எப்போ வேணால் நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஒரு 60 நிமிஷம் கழித்து நான் திரும்பி என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ 60 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம இதை ஆக்டிவேட் ஆகிடுச்சி. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 96 காட்டுது. ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு வந்து 96. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எவ்வளோ இருக்குது, நம்ம உடம்புல வந்து சர்க்கரை அளவு எப்படி இருக்குன்னு சொல்லி எப்போ வேணால் பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் 24 மணி நேரமும் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நியூ டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு. நன்றி நன்றி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.